This is Karthi Murugan from Veranda Race. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டோட ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படினா a sum becomes 8 times of itself in 3 years னு சொல்லி கொடுத்திருக்காங்க. At compound interest क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்க அப்படினா rate of interest கேட்டிருக்காங்க. சோ CI ல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிரின்சிபலும் உங்களுடைய அமௌண்ட்டும் பர்టిక్యులர் ரேஷியோல தான் இருக்கும். சோ என்னோட பிரின்சிபல் 8 times of the principal மாறுதுன்னு இருக்காங்க. ரேஷியோ தானையா, காமன் நம்பர் இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம் தெரியும். டைம் பீரியட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 இயர்ஸ் கொடுத்திருக்காங்களா இல்லையா? அப்ப கியூப் ரூட். இதே 2 இயர்ஸ் இருந்தா ஸ்கொயர் ரூட், 4 இயர்ஸ் இருந்தா ஃபோர்த் ரூட். அப்ப 1 கியூப் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1. 8 யாரோட கியூப்? 2 ஓட கியூப். அப்ப என்னோட பிரின்சிபல் 1 2 ஆ மாறி இருக்கா இல்லையா? அப்ப எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? 1/1 is equal to 100% rate of interest. இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல உங்களோட பிரின்சிபலும் அமௌண்ட்டும் பர்టిక్యులர் ரேஷியோல இருக்கும். டைம் பீரியடை வச்சு அது ஸ்கொயர் ரூட்டா கியூப் ரூட்டாங்கிறத நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். வேல்யூ கொடுத்தா மட்டும் கிடையாது, இன் டர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ் கொடுத்தாலும் அந்த கான்செப்ட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இது போல சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் கார்த்தி முருகன்.